ஹே எல்ஜே ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆஸ்க் எல்ஜே ஷோ நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, கான்டென்ட் ரைட்டிங் எவர்கிரீன் ஸ்கில்னு சொல்கிறீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்ட்டு என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன, இங்கிலீஷ் ரைட்டிங்னா என்ன, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அதிக அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதை பற்றின ஒரு குவிக் டாக் நம்மளோட நோட்டீஸ் போர்டில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். lavanyajaykumar.comல இருக்க நோட்டீஸ் போர்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பார்க்க முடியும். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். எஸ், கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு எவர்கிரீன் ஸ்கில். நம்ம இருக்கிறது இன்டர்நெட் யுகம். இன்டர்நெட்டுக்கு தேவை கான்டென்ட். நீங்கள் எழுத்து வடிவமாக எழுதுகிற கான்டென்ட் கண்டிப்பாக எப்போவுமே இருக்க போகுது. இப்போ அது வீடியோவாக எவால்வ் ஆகிருக்கு, ஆனால் அதுக்குமே எழுத்து தான் மூல வடிவமாக இருக்குது. என்னோட வீடியோஸில் இந்த மாதிரி ஆஸ்க் எல்ஜே ஷோஸோ இல்லை எல்ஜேசம்லையோ அதிக அளவுக்கு நான் ஸ்கிரிப்டெல்லாம் கொண்டு போக மாட்டேன். மேக்ஸிமம் ராவாக தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அதுதான் என்னோட ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நான் கற்றுக்கிட்டேன். இதே ஒரு புதுசாக வர கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிஸ்னஸ்க்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்கலாம் இன்னும் அதிக அளவுக்கு யூடியூப்பில் வந்துட்டே இருப்பாங்க. தமிழ்லையும் சரி, அக்ராஸ் இந்தியா எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னாலும், இங்கிலீஷில் எக்கச்சக்கமாக ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே கூடிய சீக்கிரம் அதிக அளவுக்கு இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க, பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்தும். இப்போ நீங்கள் நிறைய ட்ராவல் விளாக்ஸ், குக்கிங், ஃபுட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேமிலி விளாக்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லையா? அவங்க நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு பர்சனல் ஆங்கிளில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே பிஸ்னஸஸும் நிறைய உள்ள வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கூடிய சீக்கிரமே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூடியூப்ல பார்க்க முடியும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு கான்டென்ட் எழுதுறதுக்கு, வை இஸ் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் கான்டென்ட் எழுதுறதுக்கு, வாட் இஸ் திஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அந்த பிஸ்னஸோட ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறவங்களுக்கே கான்டென்ட் எழுதுவாங்களா, அந்த அளவுக்கு அவங்க எக்யூப்டாக இருப்பாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அங்கேயுமே கான்டென்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கான்டென்ட் ரைட்டிங்க்கு பல வகையான ஒரு யூட்டிலிட்டியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே போகலாம். அது உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனரியல் பிரெயின் இருந்ததுன்னா எப்போ வேணும்னாலும் இதை ஒரு எவர்கிரீன் ஸ்கில்லாக நீங்கள் உருவாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் நான் அதிக அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது, ஒரு கான்டென்ட் ரைட்டராக நீங்கள் ஒரு வெப்புக்கும் பிளாகுக்கும் எப்படி எவால்வ் ஆகுறது அப்படின்றது தான். ஆனால் இதை நீங்கள் எந்த மீடியமுக்குமே அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வீடியோக்கு கான்டென்ட் எழுதுறீங்களோ, பாட்காஸ்ட்டுக்கு கான்டென்ட் எழுதுறீங்களோ, இல்லை பிளாக் ஆர் வெப்சைட்டுக்கு கான்டென்ட் எழுதுறீங்களோ, எதுக்கு வேணும்னாலும் என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியோட பிரின்சிபிள்ஸை, அந்த கிரிம்ப் மாடலை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதிக அளவு ஃபோக்கஸ் நான் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரில் கொடுத்துருக்கிறது பிளாக் கான்டென்ட், வெப்சைட் கான்டென்ட், எஸ்இஓ ஆர்டிகல் ஓரியன்டாக. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நான் உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கேன். உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி பல்பை எரிய வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆண்டர்ப்ரனரியல் பிரெயின் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிரெயின் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பல்ப் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும். இந்த தாட்டை மைண்டுக்குள்ளே அலோவ் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் இந்த கான்டென்ட் ரைட்டிங்கை பலவிதமான பணம் சம்பாதிக்கும் திறனாக நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்றது உங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். 2008 தான் நான் கான்டென்ட் ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆனேன். இப்போ நாம் இருக்கிறது, இந்த வீடியோ எடுக்கும்போது 2020 மிடில் இருக்கும் இல்லையா? ஜூலை மாதத்தில் இருக்கும். இவ்வளவு நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ன்றது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் 12 இயர்ஸை கடந்து வந்த பிறகுமே கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் 10 வருஷம் தாண்டியும் இதே கான்டென்ட் ரைட்டிங் பற்றி நான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அது எவர்கிரீன் ஸ்கில். அது திடீர்னு தோன்றி காணாமல் போகிற ஸ்கில் கிடையாது, அது ஒரு ட்ரெண்ட் கிடையாது, அது எவர்கிரீன். சில பல மாறுதல்கள் அதுக்குள்ளே இருக்குமே தவிர, அது அடையலாமே தவிர, அது திடீர்னு தோன்றி காணாமல் போகிற ஸ்கில் கிடையாது. ஏன் எனக்கு கான்டென்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, ரைட்டிங் எனக்கு நேச்சுரலாகவே ரொம்ப பிடிக்கும். நான் அதிக அளவுக்கு ஜேர்னல்ஸ் எழுதுவேன். 2வது, கோடிங் மாதிரி டெக் ஸ்கில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால இது எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஸ்கில்லாக இருக்குது. 3வது, இது லாங் டேர்ம். இது ட்ரெண்டே கிடையாது, டக்குன்னு உருவாகி நாளைக்கு மறையிறது கிடையாது. நீங்கள் டக்குன்னு உருவாகி மறையிறதுல சட்டுன்னு போய் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஏர்லி அடாப்டராக இருக்கணும். ஆனால் ஓகேவா, ஏர்லி அடாப்டர்னா என்னென்னா,
முதல்லயே அந்த ஸ்கில் உருவாகிறதையும் அந்த மார்க்கெட் பூம் ஆகிறதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் கடைசியில் அந்த ஸ்கில்லெல்லாம் ஓஞ்சு போய் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு எல்லாருமே கற்றுக்கிட்ட பிறகு கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களால் அதில் அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது. இது எதுக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி ஸ்கில்ஸுக்கு, ஹாட்டாக இப்போ போயிட்டுருக்குல்ல அந்த மாதிரியான ஸ்கில்ஸுக்கு. ஆனால் கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது எவர்கிரீன், இது எப்போவுமே இருக்கும். இதோட க்ரோத் வந்து திடீர்னு இப்படி மறையாது, இது எப்பவுமே இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் எவர்கிரீன் ஸ்கில் அப்படின்றதாலையும் நான் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு இந்த ட்ரெண்டை நோக்கி ஓடிட்டே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது எனக்கு பர்சனல் லைஃப்லையும் பிடிக்காது, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் பிடிக்காது. ஒரு விஷயத்தை எடுக்கிறோமா அதில் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுக்குறோமா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறது, ஒரு மாஸ்டரி நிலையை அடைகிறது தான் வந்து என்னோட டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எவர்கிரீன் ஸ்கில்லை நீங்கள் பர்சியூ பண்ணலாம். கான்டென்ட் ரைட்டிங் பற்றி நான் பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் கொஷின்ஸ் மனசில் ஏதாவது எழும் இல்லையா? இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு அறிமுகமாறீங்கன்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனலாக மனசில் இருக்க கேள்விகளுக்கெல்லாம் அதிக அளவுக்கு விடை காண்பீங்க. நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் வந்து கண்டிப்பாக இணையுங்க, சிலபஸ் செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இதில் நான் முன்னேறுவேன், எனக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் கரியர் வேணும், எனக்குன்னு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கட்டமைச்சிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் உங்களுக்கு அதிக அளவு பயன் தரும். நான் உங்களை lavanyajaykumar.comல கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் சந்திக்கிறேன்.